கிராம மக்களின் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் புதிய விரிவான மினி பேருந்து திட்டம் செயல்படுத்தப்பட்டிருப்பதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவில் மற்றும் மார்த்தாண்டம் வட்டார போக்குவரத்து அலுவலகங்களின் சார்பில் புதிய விரிவான மினி பேருந்து சேவை துவக்க விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் மனோ தங்கராஜ் கலந்து கொண்டு பேருந்து சேவையை கொடியசைத்து துவக்கி வைத்தார். அதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், 1996ஆம் ஆண்டு கலைஞரால் தமிழ்நாடு போக்குவரத்து துறை மூலமாக பேருந்து செல்ல முடியாத பகுதிகளுக்கும் புதிய பேருந்து வழித்தடம் அமைத்து கொடுக்கப்பட்டதாகவும், அதனை விரிவுபடுத்தி இன்றைய தினம் புதிய விரிவான மினி பஸ் என்ற திட்டத்தினை முதலமைச்சர் தொடங்கி வைத்திருப்பதாகவும் கூறினார். மேலும் இந்த விரிவான மினி பேருந்து திட்டம் பொதுமக்களின் நலன் கருதி 100 குடும்பங்களை கொண்ட கிராமங்கள் மற்றும் குக் கிராமங்களில் வசிக்கும் பொதுமக்களின் போக்குவரத்தை உறுதி செய்யும் வகையில் செயல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் முடிவடைந்த வளர்ச்சி திட்ட பணிகளை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் 1,10,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் முடிவடைந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, ரேஷன் கடை உள்ளிட்ட வளர்ச்சி திட்ட பணிகளை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். மேலும் வாழ்வாங்கி கிராமத்தில் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சமையல் கூடமும், பெரிய நாகபுரம் மற்றும் கோடம்பட்டி கிராமத்தில் தலா 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 2 சமுதாய கூடங்களும் அமைப்பதற்கான கட்டுமான பணிகளையும் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பணிகளை விரைவாகவும் தரமாகவும் முடிக்க அதிகாரிகளை அறிவுறுத்திய அவர், குருந்தமடம் மற்றும் திருவெருந்தாள்புரம் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியையும் அவர் திறந்து வைத்தார். ஆள்கடத்தல் வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகநாதன் மூர்த்தி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் காதல் விவகாரம் தொடர்பாக இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரிக்க காவல்துறையினர் அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் தலைமறைவாகியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இவ்வழக்கு தொடர்பாக முன்ஜாமீன் கோரி பூவை ஜெகன்மூர்த்தி சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இதை விசாரித்த நீதிபதி வேல்முருகன், பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் ADGP ஜெயராமன் ஆகியோர் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். அதன்படி புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி மற்றும் ADGP ஜெயராமன் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகிய நிலையில் தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. காவல்துறையின் பாதுகாப்பு தங்களுக்கு தேவையில்லை எனவும், இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் எனவும் கடத்தப்பட்ட சிறுவனின் தாயார் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டத்தில் காதல் விவகாரம் தொடர்பாக இளைஞர் ஒருவர் கடத்தப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தியை கைது செய்ய காவல்துறையினர் முற்பட்ட போது கடத்தி விடுவிக்கப்பட்ட இளைஞரின் வீட்டிலும் காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டனர். அப்போது தனது மகன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் ஜெகன்மூர்த்திக்கு எந்தவித தொடர்பும் இல்லை என அவர் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்த நிலையில் காவல்துறையினர் புதிதாக ஒரு புகார் அளிக்க தன்னை வற்புறுத்துவதாகவும், பாதுகாப்பு தருகிறோம் எனும் பெயரில் தங்களது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் காவல்துறையினர் நடந்து கொள்வதாகவும் இளைஞரின் தாயார் குற்றம் சாட்டினார். மேலும் காவல்துறையின் பாதுகாப்பு தங்களுக்கு தேவையில்லை எனவும், இயல்பான வாழ்க்கை வாழ்வதற்கு காவல்துறை அனுமதிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். சோளிங்கர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்த சக்கரவர்த்தியின் கொலை வழக்கில் முறையான விசாரணை மேற்கொள்ளவில்லை எனவும், அவரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என வலியுறுத்தியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு, வழக்கறிஞர் சக்கரவர்த்தி தான் வாதாடி வழக்கின் முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டதாகவும், இதனை முதலில் காவல்துறையினர் விபத்து என கூறியது வேடிக்கையானது எனவும் விமர்சித்தார்.
மேலும் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் உரிய விசாரணை மேற்கொண்டு இவ்வழக்கில் தீர்வு வழங்குவதோடு பாதுகாக்கப்பட்ட வழக்கறிஞர் சக்கரவர்த்தியின் குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். நத்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்த முதற்கட்டமாக 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நீர்வளத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டத்தில் பேருந்துகள் செல்லாத கிராமங்களுக்கு புதிய மற்றும் மாற்றி அமைக்கப்பட்ட வழித்தடங்கள் உட்பட மொத்தம் 18 வழித்தடங்களுக்கான 18 மினி பேருந்துகளை நீர்வளத்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர் துரைமுருகன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்துள்ள நிலையில் அதனை அரசு அதிகாரிகள் அனைத்து பகுதிகளுக்கும் சென்றடையும் வகையில் செயல்படுத்த வேண்டும் எனவும் தெரிவித்தார். மேலும் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், நத்தன் கால்வாய் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பணிகள் விரைவில் துவங்கப்படும் எனவும் தெரிவித்தார். அப்படி இருக்கிறவர்களுக்கு கொடுக்க முடியாது. காரணம், அவர்களுக்கு வருமானம் வராமல் வரக்கூடாது. அது பெருத்த வருமானமுடைய இன்னொரு உறுப்பு இருக்குமானால் அதுக்கு அட்ஜஸ்ட் செய்து கொள்ளலாம். எனவே பசுவர்கள் நீண்ட நெடுங்க ஒரு காலத்தில் வேலூரில் கொடிகட்டி பிறந்தவர்கள் அவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு 2-3 விஷயங்களில் வேலூர் பிரமாதமாக இருக்கும். சைவ சாப்பாட்டை இந்த ஊரில் சாப்பிட்ற மாதிரி எங்கள் ஊரில் சாப்பிட முடியாது. ஆனால் இன்றைக்கு அந்த ஹோட்டல்கள்லாம் இல்லை. அதே போலதான் பஸ். நீங்கள் வந்தவாசியில் இருக்கிற கலச்சி வரை திரும்பி வரை இந்த பக்கத்தில் கிருஷ்ணகிரி நன்றிகளை பறந்து விரிந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தது. மாமல்லபுரம் கூட்டத்தை கண்டு திமுக அஞ்சி பாமகவை பிளவுபடுத்த சூழ்ச்சி செய்கிறது என அன்புமணி ராமதாஸ் பொதுக்கூட்ட மேடையில் குற்றம் சாட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் காஞ்சிபுரம் ஒருங்கிணைந்த மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் மகேஷ் மற்றும் ஹரிகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மேடையில் பேசிய அன்புமணி ராமதாஸ், மாமல்லபுரத்தில் நடைபெற்ற சித்திரை திருவிழாவை கண்ட திமுக அஞ்சி பாமகவை பிளவுபடுத்த சூழ்ச்சி மேற்கொண்டதாகவும் தற்போதைய பாமகவில் நிகழும் அனைத்து சூழ்ச்சி செயல்களுக்கும் திமுகவே காரணம் என பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். இந்நிகழ்ச்சிக்கு முன்பாக காஞ்சிபுரம் வருகை தந்த அன்புமணி ராமதாஸிற்கு 60 அடி உயர ரோஜா மாலை அணிவிக்கப்பட்டு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் ஏராளமான பாமக நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மினி பஸ் சேவை துவக்க விழாவை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக மாநிலம் முழுவதும் துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்ட மினி பஸ் சேவை துவக்க விழாவை சென்னையில் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக மாநிலம் முழுவதும் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.